கேப்டன் நினைவிடத்திற்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் அவரது இரு மகன்கள் கண்ணீர் மல்க வணக்கம் சசிதரன். கேப்டன் விஜயகாந்தின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வேறு யாரெல்லாம் இந்த நினைவிடத்திற்கு வந்தார்கள்? விவரங்கள் என்ன? அதாவது தேமுதிக தலைவர் மறைவை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து மாநிலங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கும் அன்றைக்கு தினம் வர முடியாத நடிகர் நடிகைகள் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் அவருக்கு நேரடியாக வந்து அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இல்லத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே வருகை தந்திருக்கிறார்கள். கோயம்பேடு நினைவிடத்திற்கும் பொதுமக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்நிலையில இன்று புத்தாண்டு தினத்தை ஒட்டி வருடம் அவர் கட்சி தொடங்கிய நாள் முதல் கட்சி அலுவலகத்திற்கு ஜனவரி 1ஆம் தேதி என்றால் தவறாமல் வந்து விடுவார். அந்த ஒரு காரணத்திற்காக இன்று குடும்பத்தினருடன் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பெரிய மகன் இளைய மகன் என்றும் சுதீஷ் மற்றும் அவரது மனைவி என அனைவரும் இன்று அப்போது அவரது நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் மகன்கள் இருவரும் எப்போதும் தந்தையுடன் வந்த இடத்திற்கு ஒரு புத்தாண்டு அன்று தந்தை இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற ஒரு இதில் அவர்கள் இருவரும் கதறியக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இது மட்டுமல்லாமல் அங்கு நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஆர்த்தி எடுத்து முழுவதுமாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி அங்கேயே நினைவிடத்திற்கு முன்பாக சற்று நேரத்திற்கு அமர்ந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக வரிசையில் நிற்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அவதானங்களை வழங்கிவிட்டு தற்போது சென்றிருக்கிறார்கள். அலுவலகத்திற்கும் வந்து அவர்கள் 2 நிமிடம் இருந்து விட்டுதான் செல்கிறார்கள். மொத்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய நீண்ட வரிசையில் காலை முதலில் நின்று பார்க்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குடும்பத்தார் அனைவருமே ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.